மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு புயல் கிளம்பிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா அரசியல் புயல் கிடையாது. இது ஒரு தேவஸ்தானம். அதாவது இந்துக்களுடைய தேவஸ்தானமாக வழங்கக்கூடிய திருப்பதி. திருப்பதி அப்படின்னாவே வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸுங்க. அந்த திருப்பதி கோயிலில் வழங்கக்கூடிய லட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய், பாமாயில் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த லட்டை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்குங்க. ஏன்னா திருப்பதி அப்படின்னாவே ஃபேமஸ் அப்படின்னா அந்த லட்டு தான். அந்த லட்டுலேயே இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. முறைகேடு பண்ணினதெல்லாம் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இது ஒரு இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் மிகப்பெரிய துரோகம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி நான் எங்கள் ஆட்சியில் நடக்கலை அப்படின்லாம் சொல்லி விவாதம் போகுது, இல்லை மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அது அவங்களுடைய பாடு, அது அரசியல் பாடு. ஆனால் பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தேவஸ்தானம். இப்போ நீங்கள் ஒரு திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தால் யாருக்கு வந்தாலும் எனக்கு திருப்பதி லட்டு கிடையாதா அப்படின்னு கேட்குற கேள்வி அந்த கேள்வி தான். அவங்க எடுத்த உடனே கேட்குற கேள்வி, எங்களுக்கு திருப்பதி லட்டு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா திருப்பதி லட்டு அவ்வளோ ஃபேமஸுங்க. இப்போ நம்ம மற்ற பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு 10 லட்டு 15 லட்டு மாதிரிலாம் வாங்க முடியாது. திருப்பதி கோயிலில் ஒரு ஆளுக்கு ஒரு லட்டோ 2 லட்டோ அந்த டோக்கன் பிரகாரம் தான் தருவாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 லட்டு வாங்கலாம். இந்த லட்டை வாங்கிட்டு வரவங்க எல்லாமே உங்களுக்கு அரை லட்டு 1 லட்டுலாம் தரவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி தான் தருவாங்க. அந்த கிள்ளி தரும்போதே நீங்கள் அந்த லட்டை சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இந்துக்கள் ஒரு இந்தியாவில் நம்பர் 1 கோயில் அப்படின்னா திருப்பதி தான் சொல்லுவாங்க. அந்த திருப்பதிக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. அந்த லட்லேயே இந்த அளவுக்கு கலப்படம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுலேருந்து மாட்டு நெய், அதாவது பசு மாட்டு நெய் தான் அந்த லட்டில் கலக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கலப்படம் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த அறிவு கெட்ட முட்டாள் பசங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஏன்டா காதை சுற்றி போய் வாய் வழியாக சாப்பிட்ணும், நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு மாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் போய் மாட்டில் பால் கறந்து அதை காய வச்சு அதை தயிராக போட்டு அதை சிலுப்பி எடுத்து அதை வெண்ணெயாக எடுத்து நெய்யாக எடுத்து அதுக்கப்புறம் போய் லட்டில் ஊற்றுறது. ஏன்னா அதுலேயே நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு அடுப்பு செலவு இருக்குது, அந்த சிலிண்டர் செலவு இருக்குது, மற்ற செலவு ஏகப்பட்ட செலவு இருக்குது. இந்த செலவெல்லாம் நான் மீதி பண்ணி தரேன்டா உங்களுக்கு. ஏன்னா எதுக்கு இவ்வளோ ஒரு லட்டில் கோடியாக கட்டுது, அந்த கோடியாக கொட்டுறதில் நான் உங்களுக்கு செலவை கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு எந்த முட்டா பையன் நினச்சான்னு தெரில. நான் ஸ்ட்ரெயிட்டாக மாட்டையே 2ஆக பொளந்து கொண்டு மாட்டை நெய்யை ஊற்றி விட்டுறேன். எதுக்கு மாடுன்னு ஒன்றை வச்சு அதுக்கு பால் கறந்து அதுக்கு ஆள் போட்டு இத்தனை செலவெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். மாட்டை ஒரு 2ஆக போடு, அது இருக்கிற கொழுப்பு கொண்டு உள்ளே சேரு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக அந்த முட்டா பையனை கொண்டு சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணி தான் சேர்த்துட்டு இருக்கானுங்க. யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சொல்கிற நிறையா அறவைக்காடுங்க நிறையா வீடியோ பார்த்தேன். அதுக்கு இல்லை கமெண்ட் போட்டுட்ருக்கானுங்க அறவைக்காடு பசங்க நிறைய பேர். என்ன அப்படின்னா, மாட்டுலேருந்து வர பாலில் வர நெய் மட்டும் உங்களுக்கு நிதா, அதுவும் மாட்டு நெய் தானே, இதுவும் மாட்டு நெய் தானே அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கானுங்க. அது அவனுக்கு கேட்டால் கேட்டு போய் தரானுங்க. ஆனால் இது மிகப்பெரிய துரோகங்க. இந்துக்களுக்கு இழைக்கப்படுற மிகப்பெரிய துரோகம். இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இந்த மாதிரி யார் ஒரு துரோகத்தை பண்ணுறாங்க, இது யாருக்கு ஒரு மூல காரணமாக இருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த லட்டில் இப்படி கலப்படம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஒரு லட்டு தயாரிக்கிற இடத்துல ஒரு 350 தொழிலாளர்கள், அதாவது லட்டு தயாரிக்கிறதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குங்களாமா லட்டு தயாரிக்கிற இடத்துல. அந்தளவுக்கு ஹைஜீனிக்காகவும் ஒரு முறைப்படி தயாரிக்கிறதுனால தான் அந்த லட்டு அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு லட்டு தயாரிக்கிற இடத்துலையே ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னா, ஒரு மதத்துக்காகலாம் நான் பேச கிடையாது. ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொன்றும் ஃபேமஸ் தான். இப்போ கிறிஸ்டின் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், அவங்களுக்கு ஒவ்வொரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போனால் இதெல்லாம் ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அங்கே போய் அதை வாங்கி சாப்பிட்டா, அதை மற்ற இடத்துல அதை வாங்கி சாப்பிட்றத விட அந்த கோயிலில் போய் அதை வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு நம்பிக்கை, அது ஒரு திருப்தி. நான் எந்த மதத்துலேயோ இந்த மதத்துலேயோ அந்த மதத்துக்கோ சப்போர்ட் பண்ணி பேச கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு கோயில்லையே இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னா, இது இந்துக்களுக்காக மட்டும் நான் பேச கிடையாதுங்க. மொத்த பொதுவாக இருக்கிற எல்லா மதத்தினருக்காகவும் தான் நான் சொல்கிறேன். இந்த கோயில்லையே இவ்வளோ ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்லையே இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னா, மற்ற கோயிலெலாம் யோசிச்சு பாருங்கள். அது நடக்குதோ நடக்கலையோ அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஒரு ஏமாற்று வேலைகள் இப்படி பண்ணக்கூடாதுங்க. ஒரு லட்டில் நீங்கள் போய் கலப்படம் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று வேலை.
இதை நம்பி எத்தனையோ நபர்கள் வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதமாக வந்து அந்த லட்டை வாங்கிட்டு போய் சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேரிடியாக தாங்க இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ ஒரு சிலர் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிடுவாங்க. இது வந்து அவங்கவங்க சாப்பிட்றாங்க, ஓகே. ஆனால் சாப்பிட்டாலும் ஒரு புனித தலங்கள் அப்படின்னு போகும்போது, இப்போ அது சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு புனித தலங்கள் போகும்போது அவங்களுக்கு அந்த இதில் வந்து அதில் கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அது என்னதான் வந்து அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, அதை வந்து போய் அதில் ஒரு கலப்படம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியாக தாங்க இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து ஒரு கலப்படம் வந்து ஒரு நம்மளுடைய திருப்பதி கோயிலில் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முழுமையாக காரணம் யாரோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை கண்டிப்பாக வழங்கணும். ஏன்னா வழங்கினாதான் கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி ஒரு முறைகேடு வந்து நடக்காமல் இருக்கும். இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் மதத்தை தாண்டி இப்போ ஒரு திருப்பதியிலேருந்து ஒரு லட்டு வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அதை சாப்பிட்டவங்க நிறைய மதத்தினர் இருக்காங்க. எல்லா மதத்தினரும் வந்து லட்டை வந்து சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த செய்தி கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு புனித தலத்தில் இந்த மாதிரி ஒரு முறைகேடோ ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலோ நடந்தால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துல தயாரிக்கக்கூடிய லட்லேயே இந்த மாதிரி ஒரு முறைகேடு அப்படின்னா நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் நிறையா கோயில்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமானதான் நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக எல்லா மதத்தினருக்கான கோயில் நிறைய இருக்குது. இங்கெல்லாம் வந்து என்னென்ன சேர்த்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்களோ தெரில. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த திருப்பதி லட்டில் வந்து இந்த மாட்டு கொழுப்பு, இந்த பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் வந்து கலந்ததை பற்றி வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.